அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருக்கிறது நிருபம் 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் சென்ற வாரம் பார்த்திருந்தோம், கடைசியாக அந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்கிற அந்த சொற்றொடரினுடைய விளக்கம் என்ன என்பதை நாங்கள் சற்று சிந்தித்தோம். அதில் இருந்து நாங்கள் சிந்தித்திருந்து வேதபூர்வமாக வந்த முடிவு, அந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், அது மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். அதிலிருந்து நாங்கள் பார்த்தோம், மாம்சத்தோடும் இரத்தத்திலும் இருக்கிற எதிரிகளோடு மட்டுமில்லை எங்களோட பிரச்சனை, எங்களோட அடிபாடு, அது மாம்சமும் இரத்தமும் இல்லாத ஆவியலோடையும் எங்களுக்கு அடிபாடு இருக்கு. அதைத்தான் அவர் எங்களுக்கு சொன்னார். ஆகிய அது ஒன்று ஒப்பீட்டின் அடிப்படையில் இந்த வசனத்தில் அவர் அதை கதைக்கிறார். இரண்டாவது, அவர் மாம்சம் இரத்தமும் அது மிகவும் பலகீனமானது, பலமுள்ளது என்கின்ற அந்த சிந்தனையோட்டத்தில் அந்த வசனத்தை அவர் எங்களுக்கு கதைக்கிறார்னு நாங்கள் சென்ற முறை விளக்கியிருந்தோம். அது ஒப்பீட்டின் அடிப்படையில் என்கிறதுக்கு நாங்கள் லூக்கா 14:12 அங்கே இயேசு கிறிஸ்து நீங்கள் விருந்து உபசாரம் செய்யும் பொழுது உங்கள் அயலகத்தாரை நண்பர்களை அழைக்க வேண்டாம், மாறாக குருடர் சவர சப்பானிகளை அழையுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டு அதே போல ஒத்த இந்த வசனத்தினுடைய அமைப்பை நாங்கள் விளங்கி இருந்தோம். இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்பது அது பலகீனமானது, மாம்சமும் இரத்தமும். ஆனால் ஆவி அது பலமுள்ளது என்கிற அந்த ஒப்பீட்டுக்கு நாங்கள் ஏசாயா 31:3 வசனத்தை ஆதாரமாக கொண்டிருந்தோம். எகிப்தியர் அவர்கள் தேவர்கள் அல்ல, அவர்கள் மாம்சம்தானே, அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, அது மாம்சம்தானே என்கிறதுல அந்த பலமானது பலகீனமானது என்கிற அர்த்தத்தில் மாம்சமும் சித்தமும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கியிருந்தோம். அதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய 4வது சத்தியம் இந்த வசனத்தில், ஃபோர்த் டாக்டரின், 4வது சத்தியம், எமக்கு எமக்கு உயிர் அச்சுறுத்தலாய் இருப்பது, எமக்கு உயிர் அச்சுறுத்தலாய் இருப்பது மாம்சத்தையும் இரத்தத்தையும் விட பலமானது. மாம்சத்தையும் இரத்தத்தை விட பலமானவை. அது ப்ளூரல்லையும் எழுதலாம், இல்லை சிங்குலர்லையும் எழுதலாம். எமக்கு உயிர் அச்சுறுத்தலாய் இருப்பவை மாம்சத்தையும் இரத்தத்தையும் விட பலமுள்ளவை. Our most mortal enemies are more than flesh and blood. Our most mortal enemies are more than flesh and blood.
நமக்கு உயிர் அச்சுறுத்தலாக இருப்பவை மாம்சத்தையும் இரத்தத்தையும் விட பலமுள்ளவைகள். பல வழிகளில பல விதங்களில இந்த சத்தியத்தை நாங்கள் வேதத்திலிருந்து நிரூபிக்கலாம். தானியேல் முதலாவது நிரூபணம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எங்களுக்கு தெரியும் தானியேல் அந்த தரிசனத்தில் பல மிருகங்களை அவர் கண்டார். அப்பொழுது ஒவ்வொரு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. நாங்கள் அப்போகலிப்சிஸ் படிக்கல இந்த வசனம் நாங்கள் அங்க வாசிப்போம். நான் சமுத்திரத்தின் கரையிலே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து மிருகம் ஒன்று எழும்புகிறதை நான் கண்டேன் என்று அவர் அங்க சொல்லுவார். உண்மையில இங்க வெவ்வேறு பெரிய 4 மிருகங்கள் எழும்பினது, அங்க ஒரு மிருகம் எழும்பினது. அப்ப அந்த மிருகம் என்று கதைக்கிற எங்களுக்கு தெரியும். இந்த 4 மிருகங்களும் ஒன்று பாபிலோன், அடுத்தது மேதியன், பெர்ஷியன், அடுத்தது கிரீக், அல்ல அடுத்த ரோம். அதுல இந்த 4ஐயும் தான் அவர் மிருகங்கள் என்று கதைக்கிறார். அது கீழே இருக்கு. இதுக்கு புதுசா இயேசுவை வெளிப்பாட்டை தயார் பண்ணுற கேட்கல பைபிள் ஒழுங்கா வச்சா கீழே இருக்காது. அதனால எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கங்கள், இந்த மிருகங்கள், இந்த பீஸ்ட் அது ஒன்றை ஒன்று பட்சித்து வெற்றி கொண்டு அழிச்சது. ஆனா பெரும் பெரும் வல்லமைகளோடு அதுகள் இருந்தது. பாபிலோன், பிறகு பாபிலோனை வீழ்த்துறதுக்கு மேதிய, பெர்ஷியன், பிறகு அவங்கள அடிக்கிறதுக்கு மக அலெக்சாண்டர், கிரீக், பிறகு அதுக்கு பிறகு ரோமன். அப்ப ஒவ்வொரு அந்த மிருகத்தையும் நேருக்கு நேர் மோதிடவும் போராடவும் வெல்லவும் அழிக்கவும் முடிஞ்சது. தானியேல் கண்ட அந்த 4 எதிரிகளும் அவைகள் சண்டையில நேருக்கு நேரம் முகம் கொடுக்கக்கூடியது. இரண்டாவது மாம்சமும் செத்தம். ஆனா மாம்சத்தை செத்தத்தையும் விட பலம் மிக்க அதுகள் ஆவிகளும் பொல்லாத வான சேனைகளும் பிசாசுகள். அதுகள் இந்த மகா பயங்கரமான மிருகங்களை விட பெரும் பயங்கரமானதுகள். அது மாம்சத்தை செத்தத்தை விட பயங்கரமானதுகள். ஏண்டா அது நேருக்கு நேர நாமல் மோத முடியாத எதிரிகள். அந்த விதத்தில் மாம்சமும் செத்தமும் ஆன எதிரிகளை விட மாம்சமும் செத்தம் இல்லாத ஆவிகளான எதிரிகள் பலம் மிக்கவை, எங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் மிக்கவை. நம்பர் 1. நம்பர் 2, 2 சாமுவேல் 16:23. 2 சாமுவேல் 16:23, பிறகு 2 சாமுவேல் 17:14. 2 சாமுவேல் 17:14. இதுல நாங்கள் அகித்தோப்பலையும் ஹூஷாயையும் நாங்கள் பார்க்கிறோம். அகித்தோப்பேலையும் அகித்தோப்பலையும் ஹூஷாயை நாங்கள் பார்க்கிறோம். அகித்தோப்பேலினுடைய ஆலோசனை தேவவாக்கு, அதாவது கடவுள் சொல்லுற மாதிரி தான் அது இருந்தது. லேசில அது ஒராக்கல் என்று சொல்லப்படுது. ஒராக்கல் என்று சொன்னா, ஒராக்கல் என்ற அந்த சொல்லு வேத வாக்கியம். வேத வாக்கியம் ஒராக்கல் என்று நாம கதை கேட்க. ஜூதனுடைய மேன்மை என்ன? ஒராக்கல்ஸ் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. வேத வாக்கியம் அவர்களிடம் கொடுக்கப்படும்.
அகித்தோப்பேல் கதைச்சா அது வேத வாக்கு. அப்படிப்பட்ட அந்த மனுஷனையும் மிஞ்சக்கூடிய விதத்தில் ஹூஷாய் என்னுடைய வாக்கு இருந்தது. அத மேட்ச் பண்ண இல்ல, அத ஓவர் மேட்ச், அதாவது அத சமப்படுத்த இல்ல. ஹூஷாயினுடைய வாக்கு அகித்தோப்பேலுடைய வாக்கு மேறி இருந்தது. ஹூஷாயினுடைய வாக்கு அகித்தோப்பேல் தாவீதுக்கு பரம வைத்திய மாறி இருக்கார். மாம்சமும் செத்தம் தாவீதுக்கு போராட்டம். இப்ப அதை மேற்கொள்ள தன் நண்பனான ஹூஷாய் நீ அங்க போய் நிக்கிறான் இப்ப புத்தி, நீ அங்க நின்றா அகித்தோப்பேலுடைய வாக்கு அவமாக்குவ. நீ தாவீதுக்கு போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோடையும் இருக்கேக்கல்ல, அந்த மாம்சத்தோட ரத்தத்தோட மிகவும் தந்திரமாக வேலை செய்யக்கூடிய அகித்தோப்பேலினுடைய தந்திரத்தை அவமாக்கத்தக்கதாக ஹூஷாயினுடைய தந்திரம் வேலை செய்தது. ஆனா சர்ப்பத்தோட தந்திரத்தை நாமல் வெள்ளியறார். சர்ப்பத்தினுடைய அதாவது பிசாசனுடைய தந்திரம் அது மாம்சமும் செத்தமும் அல்ல, அது 6000 வருஷ அனுபவமும் மகா மனுஷ ஞானங்களை விட மேம்பட்ட ஞானத்தோட இருக்கிற தந்திரம் அது. the subtlety of devil, subtlety, சர்ப்பத்தின் வினா, அந்த அது சுதாரிக்கிற தன்மை, அதான் அந்த வினா. சர்ப்பத்தின் சுதாரிப்பு மாம்சமும் செத்தமும் அல்ல. அதுல அகித்தோப்பேல ஹூஷாய் சுதாரிச்சு வந்திருக்கலாம். ஆனா பிசாச வெல்றதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு இல்லை. ஏன்னா நாங்க பிசாச விட தூதரை விட குறைஞ்ச ஞானத்துல படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப விளங்குதோ, மாம்சமும் செத்தத்தோமாக இருக்கிற எதிரிகளை விட ஆவிகளோ இருக்கிற எதிரிகள் பலமிக்கதாங்கிற உயிருக்கு அச்சுறுத்தல் சரியான கூடு. அதுகளால இது நம்பர் 2. மூன்றாவது நிரூபணம் 1 சாமுவேல் 25:33. 1 சாமுவேல் 25:33 24:17 24:17 1 சாமி முதல்ல 25:33 24:17. அதுல நாம கேட்கல தாவீதினுடைய மகா எதிர்ச்சல அபிகையிலால அந்த ஞானமுள்ள பெண்ணால தடுக்க முடிஞ்சது. அல்லது கொலை வெறியோட திரிகிற சவுலுக்கு கெஞ்சி குனிஞ்சு வணங்கி பிரார்த்திச்சு சவுல என் மகனே சவுலே என்று இழகி போக வைக்கிற அளவுக்கு அந்த கொலவரி ஆட்களை எல்லாம் மாம்சமும் சேர்த்தம். தாவீது எடுங்களா கத்தி பட்டயத்தை நாளைக்கு விடுகிறதுக்குள்ள குடும்பம் நாபாலுக்கு சுவர்ல மூத்திரம் அடிக்கிற ஒரு நாய் கூட இருக்க கூடாது அங்கே. இதான் அந்த சொல். நமக்கு நீர் விடுக்குற நாய், அது நீர் விடு, அது சிறுநீர். மூத்திரம் பெய்கிற நாய் கூட அங்க இருக்க கூடாது. அதாவது எந்த ஒரு ஆம்பளையிலும் அங்க வீட்டுல இருக்கிறார் எல்லாம் பட்டித்தல். அப்படிப்பட்ட ஒரு பெற்றம் கொலவரியோட வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொலவரி அவ்வளவுக்கு அவன் முடிவு பண்ணியாச்சு. அந்த கொலவரியையே தணிக்க பண்ணுறதுக்கு கெஞ்சி பிரார்த்திச்சு அந்த 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 ஃபியூரி அந்த மூர்க்கத்திலிருந்து ஆளை குறைக்கிறதுக்கு அபிகையிலால முடிஞ்சது.
மாம்சமும் செத்தமும் தாவீது அங்க. அல்லது நாம காலமா வாசிச்ச மாதிரி சவுல் பற்றி என் ஆண்டவரே ராஜாவே என் தகப்பனே என்று கதைச்சு பேசி ஏன் இப்படி ஒரு தெள்ளுப்பூச்சிய வேட்டையாட திரியுது என்றெல்லாம் கதைச்சு அவன் விட்டுட்டு போறான் கடைசியில். அப்படியெல்லாம் மாம்சத்தோடையும் செத்தத்தோடையும் நாம பெற்றும் கொலை வரியோட திரியாக்களோட ஒரு அளவுக்கு நாம அவர்களுடைய பொல்லாப்ப எங்களை விட்டு மாற்ற முடியும் கதைச்சு பேசி. ஆனா பிசாசோட அப்படி கதைச்சு பேசி மாத்தலாது. அது எவனை விழுங்கலாம் என்று மட்டும்தான் அது தெரியுது. எவனை கொல்லலாம் அழிக்கலாம் புடுங்கலாம் என்றுதான் அது வந்து ஒன்று தெரியுது, சுத்தி தெரியுது. அதோட கொஞ்சம் கூட ஒரு நெகிழ்ச்சி தன்மை, ஒரு பிளெக்சிபிலிட்டிய பேய இடன்னு சொல்லி கதைக்கிறாது. பேயோட பிசாசுகளோட பிசாசு கொஞ்சமும் இழகி கொடுக்காது. பிசாசு கொஞ்சமும் விலகி கொடுக்காது. அது நம்முடைய ஆத்மாவை நாசமாக்க போட்டுதான் அது அடங்கும். Devil has no flexibility in killing. அவன் ஆதி முதல் கொலைகாரன், ஆதி முதல் அது கொலைவரியோட தெரியுது மனுஷன்ல. அது ஆதாம கொண்டிச்சது, ஏவாளை கொண்டிச்சது. கொல்லாம எந்த உசிர மனுஷ உசிர கடவுள சாயல்ல இருக்கிற உசிர கொல்லாம, அதாவது தன்னோட கூட சேர்த்து கடவுளுடைய சாயல அழிக்காம அது அடங்காது. அயர பிசாசோட கெஞ்சி மண்டாடுறதுக்கு பேயோட நாம நெகிழ்ச்சி தன்மையை எதிர்பார்க்கிறார். ஆனா மாம்சத்தோட ரத்தத்தோட நாம எவ்வளவு கொலவரியோட இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல அத கொஞ்சம் ஆக்களை அசைக்க பண்றதுக்கு நாம ஏதாவது செய்யலாம். அதனாலதான் நாங்கள் சொல்றோம், எங்களுடைய உயிர் பெரும் உயிர் அச்சுறுத்தல் மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் இருக்கிறத விட பலமான ஆவியலோட இருந்து கொண்டு இருக்கு. நாலாவது ப்ரூஃப் 1 சாமுவேல் 25:10, 1 சாமுவேல் 25:10, 1 ராஜாக்கள் 19:3, 1 ராஜாக்கள் 19:3, மத்தேயு 2:14. மத்தேயு 2:14. ஒரு ரெஃபரன்ஸ் வந்து சவுலினுடைய கொலவரியிலிருந்து தப்பி ஓடின தாவி. இரண்டாவது யெசபேலினுடைய கொலவரிக்கு தப்பி ஓடுற எலியா. மூன்றாவது ஏரோதுடைய கொலவரியாட்டத்துக்கு தப்பி ஓடுற யோசேப்பு மரியாள். சரியோ? மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் இருக்கிற ஆட்கள கொலவரிகளுக்கு அந்த கொலவரியை தவிர்க்கிறதுக்கு நாம ஓடி போயிடலாம் ஆட்களை தவிர்க்கிறதுக்கு, கொலை செய்யப்படாம. அப்படிதான் நடந்தது. சவுல் கொல்லத்தோட தாவீது வேஷம் மாறி ஊரூரா விட்டு சுத்தி திரிஞ்சு, he was avoiding the fury by flying. அவன் பறந்து திரிஞ்சான். அவன் தன்னை கொலை செய்ய தேடுறவங்க கொலவரியாட்டத்துக்கு அந்த ஆட்களுடைய முகத்துக்கு முன்னால வராம பறந்தாங்க. ஜெசபேல் தெரியும், அவள் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொலை செய்து போட்டாள். பல பேரை கொலை செய்து முடிஞ்சாச்சு. இப்ப எலியாவையும் நாளைக்கு அவன் உசிர் இருக்குமெண்டா என்ற அளவுக்கு சபதம் போட்டுட்டு அவள் அந்த சீதோனிச்சு எலியாவையே நெருப்பு தீர்க்கதரிசியே ஓட விட்டாள் பயத்துல. மாம்சமும் செத்தமும் ஆக்கள்.
ஏரோது சிரிச்சு கதைச்சு நாசுக்கா பேசி இயேசுவை கொல்றதுக்கு காய்ச்சி பார்த்தான். சரி வரையில அவனுக்கு கோபம், கொலை வெறியாட்டம். பெத்தலையும் படுகொலை. 2 வயசுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் வெட்டி தள்ளுற ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் பெத்தலேகம் ஒப்பாரியால நிறைஞ்சிச்சு. பிள்ளைகளுடைய சாப் அவ்வளவு கொலை வெறியாட்டம். அப்படிப்பட்ட கொலை வெறியாட்டங்கள் 2 வயசுக்குட்பட்ட ஆம்பளை பிள்ளை எல்லாரும் போறோம். இது எங்களுக்கு பிறந்த உடனே ஆம்பளை பிள்ளைகளை ஏரோதனுடைய கட்டளையின்படி நைல் நதியில எறிஞ்ச பிறகு இப்பதான் புதுசா இஞ்சால பாக்குறோம். பார்வோனுடைய இதுல எறிஞ்சா பிறகு இப்பதான் பாக்குறோம் 2 வயசுக்குட்பட்ட ஆம்பளைகள் எல்லாரையும் கொண்டு. அதுல அந்த பெத்லகேம் ஒப்பாரிதான். அதுவும் சொந்த சேனம் ஒரு விதத்தில். இந்த கொலை வெறி பிடிச்சு செத்தம் குடிக்கிற பேய்கள், பேய் மனுஷர்கிட்ட இருந்து தப்புறத்துக்கு ஓடி போயிடலாம். பேய் குட்டிகள்ட்ட இருந்து எங்க ஓடுறது, பிசாசுகள்ட்ட இருந்து அத முகத்துக்கு மறைஞ்சு எங்க ஓடுறது. அது எல்லா இடத்தையும் அவருடைய பேய்க்குட்டிகள் பேய்கள் நிக்குது. From the devils we cannot fly. They are everywhere. They can soon overtake us. ஆவிகள் கொலவரியோட தெரியக்க அந்த ஆவிகளுடைய தப்பி எங்கே ஓடுறது. வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் மேல சேட்டலைட்ல இருந்து பூமியினுடைய எல்லா பக்கத்தையும் படம் எடுத்து எங்க என்ன நடக்குது என்ற அளவுக்கு நம்மளுடைய அறிவியல் முன்னேறி போயிருக்கு. எந்த நாட்டில் என்னண்டு அந்த அளவுக்கு மைன்யூட்டா மேலிருந்து ஃபுல்லா எடுத்து படங்களா எல்லாம் எடுத்து வச்சு அப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. இவங்கள் எங்க கடலுக்கு கீழே கொண்டு அணு பரிசோதனைகளை கட்டி செய்தாலும் அவங்களுடைய நாசாவோட எடுக்குது படம். எந்த பெரிய நிலத்துக்கு கீழே கட்டி வச்சிருந்தாலும் அங்க இருக்கிறத பாயிண்ட் பண்ணி அதுகள் எடுக்குது படம். அப்ப மேல இருந்து பார்த்தா மறைச்சு கட்டினதுகள் உட்பட எல்லாம் தெரியுது. கடலுக்குள்ள செய்கிறது கூட மனுஷரான நமக்கே மேலே இருந்து பார்த்து எல்லாம் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறோம் என்றா, வான மண்டலத்திலேயே ஆவிகளினுடைய சேனைகளோட இருந்து கொண்டிருக்கிற அதுகளுக்கு மறைவா எங்க நாமல் ஓடுறது. அதுகள் கொலவரியோட தெரியுது நம்மட உசிர உறிஞ்சுறதுக்கு. இயேசு விட்ட போகாம பரலோகம் போகாம அவற்ற ராஜ்யத்தின் புத்திரரா இல்லாம நம்மளை நாசமாக்குறதுக்கு. விளங்குதோ? மாம்சத்தையும் சத்தத்தையும் விட பெற்றும் பயங்கரவாதியான ஆவிகளோட போர் அப்படி எங்களுக்கு இருக்குது. ஜெசபேலுக்கும் ஏரோதுக்கும் சவுலுக்கும் தப்பலாம், ஆனா பேய்களுக்கு தப்பேலாது. போர் நம்முடைய எதிரிகளை விளங்கிக் கொள்வோம். மாம்சத்தோடும் சத்தத்தோடும் மட்டுமில்ல, அதுகளை விட பலமிக்க பேய்களோட நம்முடைய போராட்டம் இருக்குது. மாம்சத்தோட சத்தத்தோடையும் இருக்கிறதோட தப்புறது கரைச்சல். எலியாவே ஆண்டவரே காணும் எடுத்துக்கொள்ளும் ஐயா என்ற அளவுக்கு வாழ்க்கை வருது போச்சு. ஒரே ஒரு பொம்பளையினுடைய கொலை வெறி ஆட்டத்தில் அப்படி நடுங்க வச்ச மாம்சமும் செத்தங்கள். தாவீதுக்கு கடைசியில கெஞ்சி விழுந்து என் ஐயனே என் ஆண்டவரே விட்டுடு போமாட்டியோ என்று கதைக்கிற அளவுக்கு 10,000 தாவீது கொண்டது 10,000 அவனே கெஞ்ச வேண்டிய அளவுக்கு மாத்தின சவுலுக்குள்ள இருந்த பேய். சவுல பிடிச்ச ஆட்டின பிசாசுகளுக்கு நாங்கள் முகத்துக்கு முன்னால் அதுகளுக்கு மறைஞ்சு ஓட இயலாது. உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே ஓடுவேன்? ஆண்டவத்தை ஆவிக்கு மறைவாயும் ஓட இயலாது, பேராவிகளுக்கு மறைவாய் நாம ஓட இயலாது. அதுகள் எப்பயுமே எங்களை கண்காணிச்சு கொண்டுதான் இருக்கு எங்களுடைய எதிரிகள். 4வது ப்ரூஃப். 5வது ப்ரூஃப் யாத்ராமம் 14:28.
யாத்ராமம் 14:28, அப்போஸ்தலர் 12:23, மத்தேயு 2:20. இதுல எங்களுக்கு தெரியும், யாத்ராமம் 14 பார்வோனும் அவனுடைய சேனைகளும் நடுச்சமுத்திரத்தில் தாண்டச்சினான். மாம்சமும் செத்தவுமான எதிரிகள். அப்போஸ்தலர் 12:23 எங்களுக்கு தெரியும், அடுத்த ஏரோது அப்போஸ்தலர்களை கொலை செய்து கொண்டு திரிஞ்சவன், பேதுருவையும் கொல்றதுக்கு பிடிச்சி அடைச்சி வச்சிருந்தவன், அவன் சாக்கொல்லப்பட்டான். மத்தேயு 2:20 இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இயேசுவை கொலை செய்ய தேடின ஏரோது, அவன் பெரிய ஏரோது, இவன் சின்ன ஏரோது. முதல் சொன்னவன் பெரிய ஏரோது, த கிரேட் ஹெரோட், அவனும் செத்து போனான். மாம்சமும் செத்தமாவுமா இருக்கிற எங்களோட எதிரிகள் தங்களுடைய பெருமையிலையும் தங்களுடைய வல்லமைகளிலையும் தங்களுடைய கொல வெறியாட்டங்களிலையும் அவர்கள் மிஞ்சி போக இயலாதபடி சாகடிக்கப்பட்டவர்கள் சாகிறார்கள். மாம்சம் செத்தமுமான நம்முடைய எதிரிகள் சாகடிக்கப்படலாம். ஆனா சாகராத எதிரியோட தான் நாம போராடி கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் சாக்கொல்லப்பட இயலாத எதிரி பிசாசு. எங்களுடைய ஆவிக்குரிய எதிரிகள் மரணத்தால மேற்கொள்ளப்பட முடியாத எதிரிகள். இவங்களாவது கொஞ்ச நாள் செத்துருவாங்கன்ற நம்பிக்கையில நாம ஏதோ ஒளிஞ்சு திரிஞ்சு வாழலாம். பேய் சாகும் என்ன நாம திரிகிறது. அதனால அது நம்மளை சாகடிக்காம அது ஒரு நாளும் போகாது. ஆண்டவர் கிறிஸ்து தெளிவா சொன்னார், பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறது. நம்மளை கொல்லவும் அழிக்கவும் தான் அது தேடி திரிஞ்சு நம்மளை வேட்டையாடு. அது ஒரு நாளும் அழியாது. இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அது அழியாது. உலகம் இருக்கும் வரைக்கும் அது அழியாது. அதனால மாம்சமும் செத்தமான எதிரிகளை விட நம்முடைய உயிருக்கு அச்சுறுத்தலான எதிரிகள் சாகாத எதிரிகள். நாம செத்தாலும் அது சாகாது. ஆயால இந்த 5 நிரூபணங்களாலேயும் நாங்கள் அந்த சத்தியத்தை உறுதி செய்கிறோம். எங்களுடைய மிக பயங்கரமான எதிரிகள், பலமிக்க எதிரிகள் மாம்சமும் சத்தத்தையும் விட இருக்கிற ஆவிகளும் பேய்களும். மாம்சம் சத்தமும் எங்களுக்கு எதிரிகள். ஆனா அந்த எதிரிகளாவது செத்து போயிடும், அந்த எதிரிகளுக்கு தப்பி ஓடலாம், அந்த எதிரிகள்கிட்ட கெஞ்சி பிரார்த்திக்கலாம், அந்த எதிரிகள் ஒன்றி ஒன்று அழிச்சையாவது சாகிறதுக்கு கடவுள் வச்சிடுவார். இப்படி ஒரு நம்பிக்கையோட நாமல் இருக்கலாம். ஆனா பேய் கடவுளே அழிக்க இல்லை. இன்னும் பிசாசு கூட்டத்தை அவர் அதோட கெஞ்சி நாமல் பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட பொல்லாத உயிர் கொல்லிகளோடு தான் நாம போராட்டத்தை பற்றி கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால மாம்சத்தையும் சத்தத்தையும் விட எவ்வளவு பயங்கரமான எதிரிகள். அதனால இதனுடைய பயன்பாடு உண்டு. ஆவிக்குரிய எதிரிகள் பலமான பயங்கரவாதிகள், நினைச்சு பார்க்க முடியாத பயங்கரவாதிகள், ஆவிக்குரிய எதிரிகள். ஸ்பிரிச்சுவல் எனிமீஸ் ஆர் டெரிபிள். டெரிபிள், டெரர், பயங்கரம்.
இதான் இந்த டாக்டர்லேருந்து நாம விளங்கிக் கொள்ற பாடம். நீதிமொழி 19:12, 1 சாமுவேல் 17:11, 2 சாமுவேல் 15:32, 1 சாமுவேல் 22:9, 2 ராஜாக்கள் 6:15, இந்த பகுதிகள் எல்லாம் எங்களுக்கு என்னத்தை சொல்லுதுண்டா, நீதிமொழியில நீதிமொழி 19:12 ராஜாவின் கோபம், மாம்சமன் செத்தமன் ராஜா, ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம். சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம். மாம்சமும் செத்தத்தோட இருக்கிற ஒரு மனுஷன் பலம் அது சிங்கத்தினுடைய கர்ச்சிப்புக்கு சமானமாக இருக்கு. கோலியாத் உண்மையில மாம்சமும் செத்தமான நபர். ஆனா அவனை பார்க்க கூட அவங்க பயந்து நடுங்கினாங்க. பிகாஸ் he was so terrible. அவன் உயரங்களும் அவனுடைய நிலையும் அவன் அடிபாடுகளும் அது அவன் சிறுவயது முதல் போர் வீரன். அவன் லாவகங்கள் அவனுடைய யுத்த தந்திரங்கள் அது மனுஷரால் அடிபட்டு நிக்கலாத விதத்தில் பயப்பட்டாங்க. அகிதோப்பேலினுடைய ஆலோசனை அது மகா ஞானம். யுத்தங்களை மேற்கொள்றதுக்கு அரசர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது அது படுபயங்கரமான அரசியல் தந்திரவாதி. சோவேக்கு ஏதோமியன் அவன் கெடு நோக்கம், அவன் கெட்ட அந்த வெண்மம் அது படுபயங்கரமான பொல்லாப்பு. தாவீது அதை குறிச்சு பயந்தான். நான் நெச்சனால் இவனங்க நிக்கேங்களே இப்படி நடக்கும். 85 ஆசாரியர்களை கூசாம நோகாம கொண்டவன், கடவுளுடைய பிரதிநிதிய, கடவுளுக்கு மனுஷருக்கும் மத்தியஸ்தம் செய்கிறவங்களை என்று கூட அவன் பயப்படாத, அதாவது கடவுளுக்கே பயப்படாத ஒரு ஊத்தவாளி அந்த வெண்மா. அவ்வளவு கெட்ட கிருமி. நாம சொல்லுவோம் சத்தியான கெட்டுதலான ஆக்கள், கெட்ட கிருமி. என்ன சாகடிச்சுதான் முடிப்பான் அவன் பால். அப்படிப்பட்ட ஒரு ஆக்கள். நாம மற்றவர்கள் வாசியோம் அவங்க ராணுவ சேனைகள். நாம மற்ற ரெஃபரன்ஸ் நான் சொன்னது இந்த சேனைகளையே பார்த்து பயப்படுறோம். ஆண்டவரே நம்மளை சுத்தி என்ன இருக்கு பாருங்க, வந்துட்டாங்க. எலிசாவினுடைய வேலைக்காரர் ரதங்களோட எல்லாம் சுத்தி வந்து இவ்வளவு எதிரிகளா நிற்கிறாங்களோ, என்ன ஆண்டவனே செய்ய போறோம், பயம். 1 சாமுவேல் 22 தாவீத கொல்றதுக்கு மயிரிழதான் அவ்வளவுக்கு சுத்தி வளைச்சிட்டாங்க. சவுலுடைய ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் STF. தாவீது கத்தர் அன்றைக்கு ஒரு நியூஸ் ஒன்று இந்த நேரம் கொண்டு வந்திருக்காட்டி தாவீது செத்தான். தாவீது கதை முடிஞ்சது அன்றைக்கு. அந்த நேரம் பார்த்து கத்தர் ஒரு செய்தி, பெலிஸ்தர் படையெடுக்கிறாங்க என் ஆண்டவரே ஒரு செய்தி அந்த நேரம் ஸ்பாட்ல கொண்டு வந்தவுடன் கையை விட்டான். இல்லாட்டி தாவீது அன்றைக்கு செத்த. இப்படி பயங்கரமான மாம்சமும் செத்தமான எதிரிகளே எவ்வளவு பயங்கரமான இருப்பாங்களா. சிங்கமாகவே இருக்கிற பேயும், ராஜா சிங்கம் இல்ல, ஆனா அவன் கர்ச்சிப்பு சிங்கத்துக்கு சமான. ஆனா பிசாசு அவன் சிங்கம் மாத்தன் திரியிறான் கொல்லுறதுக்கு.
கோலியாத்தை விட பலமிக்க ஆவி அது. கோலியாத்து மிஞ்சி மிஞ்சி போனா 100 வருஷம் 150 வருஷம் வச்சுக்கொள்ளும். இது 6000 வருஷ அனுபவம். ஆக்களை கொண்டு 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 குவிச்சு நாடு நாடா இனம் இனமா தேசம் தேசமா கவிட்டு கவிட்டு அது வெற்றி 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 அது அதுக்கு பழகி போச்சது. பேக்கி ஆட்களை கத்தருக்கு எதிராக தூண்ட பண்ணி கத்தர் கோபம் அடைஞ்சு கத்தரே கடைசியில ஆக்களை கவுக்கிற அளவுக்கு பேய் வெற்றி கண்டு இருக்குது. பேய் அது அப்படி வேலை தந்திரமா செய்யுது. அது நேரடியா மோத தேவையில்லை. கத்தருக்கு எதிராக நம்மளை கிளப்பினா காணும். கத்தரே நம்மளை அனுப்பியிருந்தா அதுக்கு வடிவா தெரியும். பக்கா அகித்தோப்பையில விட பெருமாவியது இதுகள். ஆக்களன் சதியில அவன் மிக நெருக்கமான ரிலேஷன்ஷிப்ல உறவுல இருக்கிற யாரையே மூர்க்கமடைய பண்ணுறதுக்கு அது வேலை செய்யக்கூடிய. அதுல சேனைகளோட எண்ணிக்கை ஐயா தேவதர்கள் மாதிரி இதுலைக்கும் பெரும் படைகள் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட எதிரி சாதாரண மாம்சமும் செத்தமான இந்த ஆட்கள் எதிரிகளோட அடிபடுறதுக்கு சரியான பிரச்சனை. சரியாக நாம பயப்படுறோம். பயப்பட்டாங்க. தாவீது பயப்பட்டான் அகித்தோப்பேலுக்கு. அவன் சொன்னா அது மாதிரி பிளான் பண்ணா சரி. நான் உண்மையில அவன் சொன்ன பிளான் பண்ணி அன்னைக்கு தாவீது சரி. ஹூஷா அங்க இல்லாட்டி சரி அன்றைக்கு இரவு தாவீது வடிவதனையும் அவன் போடுற ஸ்கெட்ச் என்ன கூட விட்டு வைக்காது. அப்படிப்பட்ட பயக்கடி தாவீதுக்கெல்லாம். அவன் சவுலு கூட அப்படி பயப்பட்டு இருக்க மாட்டான். ஆனா அகித்தோப்பேலுக்கு பக்கா பயம். அவன் தந்திர யுத்த நகர்வு அது அடக்காம அடிக்குமாக்களே என்று. அப்படி மாம்சமும் செத்தமான ஆட்களுடைய போரிலேயே பரிசுத்தவான்கள் பயப்பட்டாங்களா? மாம்சமும் செத்தம் இல்லாத போர்ல ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நாமல் எவ்வளவு பயப்பட வேண்டி இருக்குது இந்த பயங்கரவாதிகளுக்கு. அதனால நம்ம எதிரிகளை சும்மா லேசா எடுத்துட வேண்டாம். அது பிசாசும் அவன் கூட்டமும் பக்கா போராடிய. இரண்டாவது பயன்பாடு நமது ஆவிக்குரிய எதிரிகளை மாம்சத்துக்குரிய போராயுதங்களால் அச்சுறுத்த முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய எதிரிகளை மாம்சத்துக்குரிய போராயுதங்களால் அச்சுறுத்த முடியாது. No outward powers can daunt 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 can daunt our spiritual enemies. No outward powers can daunt our spiritual enemies. எங்களுடைய ஆவிக்குரிய எதிரிகளை மாம்சத்துக்குரிய எந்த வல்லமைகளும் அச்சுறுத்த முடியாது. அதனால்தான் அப்போஸ்தலன் சொன்னான் 2 கொரிந்தியர் 10 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. Our weapons, the weapons of our warfare is not carnal. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. அதாவது செத்தமும் மாம்சமும் அல்ல எங்களோட போராயுதங்கள்.
ஏன்னா நம்ம ரத்த மாம்சம் நாங்களும் ரத்த மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி மெச் பண்ணலாம் ஏதோ ஒரு விதத்தில். ஆனா அதெல்லாம் எங்க மாம்சம் ரத்தமான எதிரிகள் மட்டும் இல்லை, இது போராட்டம். அதுக்கு மேல ஈவன் மாம்சம் ரத்தத்தையும் பயன்படுத்துறதே இதுகள்லாம். மாம்சத்தையும் ரத்தமான எதிரிகளை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதே இந்த ஆவிக்குரிய எதிரிகள். அதை நாம் அடுத்த முறை பார்க்க போறோம். சகல நாம படுற போராட்டத்திற்கு பின்னால பேய் இருக்குது. பார்வோர் அங்க இருக்கிறார் அடையாள உருவத்தில். எங்களுடைய சகல போராட்டத்துக்கும் பின்னால பேய் குட்டிகள் இருந்து கொண்டிருக்கு. நான் சொன்னா நம்ம சேர்ச்சில பிள்ளைகளை சும்மா அளவெழுத்துறதும் இதன்றதும் ஒழுங்கா இருக்கிறது சும்மா நாம சும்மா இரு சும்மா இருந்து நாமளாம் தட்டுவோம் பிள்ளை. உண்மையில பிசாசுல பிள்ளைகளுக்கு பின்னால வேலை செய்யுது. இதை நான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அத கீழ்படியாட்டி அதுக்கு பின்னால கீழ்படியாமை ஆவிகளும் வேலை செய்து கொண்டிருக்குது. நமக்கு மாம்சத்தையும் ரத்தத்தையும் கையாளுற அந்த பேய்களோட நாம சரியா டீல் பண்ணினாத்தான் அது இந்த கையாளுற இதுகளை விட்டு போக யோசிக்கும். அதுக்கு நாங்கள் அடியால் அடியடி என்று அடிச்சதால பேர் போகாது ஒரு நாள். அதுக்கு ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை தான் பயன்படுத்த வேணும். வேதம் வாசிச்சியா கட்டளை என்ன சொன்னது, என்ன தேவைப்படுத்தினடா இது? அப்ப அதனுடைய பிசாசோட நாம ஆவிக்குரிய விதத்தில் அதை வைக்கிறோம். அந்த வசனங்களை அனுப்புகிற பிள்ளைகிட்ட நாம சொல்லி அதை கேட்டு கேட்க அதில் பின்னால கிரிய செய்யற பொல்லாத பேய்களோட ஆக வாட் ஆர் த கார்னல் வெப்பன்ஸ்? மாம்சத்துக்குரிய போர் ஆயுதங்கள் என்ன? மாம்சத்துக்குரிய போர் ஆயுதங்கள் எங்களுடைய ஆயுத பலம், எங்களுடைய ஆர்மரிஸ். எங்கிட்ட என்னென்ன வான்பட, தரப்பட, காலாட்பட, எங்கிட்ட எவ்வளவு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அது எங்களுடைய அந்த திறமான தற்கால நவீன ஆயுதங்கள் எவ்வளவு வச்சிருக்கிறோம் என்றதுகளைத்தான் நாங்கள் மாம்சத்துக்குரிய போர் ஆயுதங்கள் என்று சொல்லுறோம். இதெல்லாம் பேக்கி சும்மா ஜுஜுப்பி இதுகள் எல்லாம் அணுகுண்டு கிணுகுண்டு எல்லாம் பேக்கி ஒன்றுமே இல்லை. ஏன்னா அணுகுண்டால பேச்சாக்கொல்ல பிசாசு கூட்டத்தை நாம எந்த ஒரு மாம்ச வெப்பனும் பயன்படுத்தி சாக்கொல்ல. வாழ் முனையால பேச்சாக்கொல்ல. The dint of sword அல்லது ட்ரூப்ஸ் ஆஃப் ஆர்மி நிறைய பெரும் உலகத்திலே சூப்பர் அதி நவீன தொழில்நுட்பங்களோட இருக்கிற ஆர்மி இருக்கு. இப்ப பேக்கு அதெல்லாம் ஒரு ஜுஜுப்பி இறக்கிறவனையே முதலாவது முடிச்சு போட்டு இருக்கு. அரச கொள்கைகள், நம்மளுடைய அரச கொள்கைகளை நாம மாம்சத்துக்குரிய போர் ஆயுதங்கள். அது ஏன்னா மாம்சத்துக்கு தான் அரச கொள்கைகள் பிரயோசனப்படும். ஆவிகளுக்கு அது எல்லாம் பிரயோசனம் இல்லை அந்த கொள்கைகள். அதனால மாம்சத்தையும் ரத்தத்தையும் எதிர்க்கிறதுக்கு சில விட அரச கொள்கைகள், இந்த நவீன தொழில்நுட்பங்கள், இந்த படைகள், அதுகள் இதுகள் ஓகே. ஆனா நம்மட போராட்டம் அதுகளோட மட்டும் இல்லை, மாம்சத்தோட ரத்தத்தோட மட்டும் இல்லை போராட்டம். நாம பிளான் பண்ணி திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு நாமளே தான் பிளான் பண்ண. ஆனா அதுக்கு பின்னால வேலை செய்யற பிசாசுகளும் இல்ல, அதை வேலை செய்து கொண்டிருக்கு அதோட இல்ல. அதனால மாம்சத்தோட ரத்தத்தோடையும் அடிபடுற ஆயுதங்களை பேய்க்கு பிரயோகம் பண்ணா ஸ்புட்னிக் அல்லது சூப்பர்சோனிக் அது பேய்க்கு அடிக்கலாம் நினைச்சா அது நல்ல வெயில்ல காஞ்ச உரகு மாதிரி. அதுக்கு அதனுடைய நெருப்பு தளலுக்கு இதெல்லாம் எரிஞ்சு போயிடும் புசுக்கள். ஸ்புட்னிக்கே வானத்திலிருந்து உருகி விழுந்துடும். அது ஏன்னா அதுகளோட எவ்வளோ குடியிருப்புகளே வான மண்டலம் தான் அதிகமா எல்லாத்தையும் பார்த்து கண்காணிச்சு கொண்டு இருக்குது.
அதனால நாங்கள் அப்ப அணிஞ்சிருக்க வேண்டிய அப்ப போராயுதங்கள் என்ன? அதான் அவர் சொன்னது, அந்த 6 பீஸ் ஆஃப் ஆர்மர் அதை போட்டு அதே ஆள சண்டை முடிச்சாதான் பேய் நம்மளை விட்டு ஓடும். மற்றபடி திறமான திட்டங்கள் ஓட்டுறதால பேய் ஓடாது. பிசாசுகள் போராட்டத்திலிருந்து பின்வாங்க. அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவனுடைய போராயுதங்களை நாங்கள் அணிய வேண்டியது. அது மட்டும்தான் எங்களை பாதுகாக்கும். அதுக்கு மட்டும்தான் பிசாசுகளும் பயப்படும். பிசாசுகள் பயப்படுகிற ஒரு ஆள் என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பேய் பயப்படுது. தேவகுமாரனே எங்களை அழிக்கையா வந்துட்டேன், காலம் இன்னும் இருக்கு தெரியும் தானே, நாங்கள் எங்களுக்கு அழிக்க வேண்டாம். தேவன்ற குமாரன் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும், ஜாவைக்கு மட்டும்தான் பேய் பயம். ஏன்னா அது படைக்கப்பட்டது, அவர் படைச்சவர். அதனால அவருக்கு தான் தெரியும் தண்ட பிள்ளைகளுக்கு என்ன ஆயுதத்தை கொடுத்தா அந்த பேய் என்ன அக்கீனி ஆஸ்திரங்கள் எய்தாலும் அது எங்களை ஒன்றுமே அது பொசுங்கி போயிடும் புசுக்கண்டு. அதனால தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேணும். நாம அந்த எதிரி மாம்சத்தோடைய ரத்தத்தையும் விட பயங்கரமான உயிரச்சுறுத்தல் எங்களுக்கு கொடுக்கிறபடியால நாங்கள் ஆவிக்குரிய எதிரிகளுடைய பயங்கர தன்மையை நல்லா விளங்க வேணும். எந்த விதத்திலையும் மாம்சத்தின் ஆயுதங்களும் அந்த ஆவிக்குரிய எதிரிகளை பயங்காட்ட முடியாதுன்றதை விளங்க வேணும். அதுகள் பயப்படக்கூடிய ஆயுதங்கள் கர்த்தருக்கு தந்திருக்கிற எபேசியர்ல கொடுத்திருக்கிற அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் மட்டும்தான். அதுக்கு தான் அது பயப்படும். அதையே அது சும்மா தட்டி பார்க்கும், ஏதாவது எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லாட்டி லூசா தான் கட்டி இருக்கிறானா, ஹெல்மெட் பூட்ஸ் கீழான ஏதாவது ஓட்டையா இருக்கோ எல்லாம் அதை பார்த்துதான் இந்த எங்க வீக்கா இருக்கிறோம் என்றதை அது கவனிக்குது. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா சரியா இருக்க வேண்டாம், சுத்தி சுத்தி வர வேண்டிய ஒன்றும் நம்மகிட்ட இருந்து நம்மளோட கொள்ளையிடை மேலாது கொலையும் செய்கிறார். அது எதிர்த்து நிக்க ஓடுகிறது நம்மளை விட்டு. ஆமே கத்தர்றாமே தொடர்ச்சியாய் இந்த சத்தியங்களினால இந்த போராட்டத்தில் எங்களை திடப்படுத்தி நாங்கள் அவருக்கு மகிமையா ஜெயிக்க உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன்.